ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பணியாள் வந்து வேலை பார்க்குறாரு. அவர் வேலையை விட்டு போகும்போது ஒரு வீல் பேரோ, அதாவது ஒரு சக்கர வண்டியில் ஒரு சின்ன பாக்ஸை அப்படி கொண்டு போகிறார். ஸோ செக்யூரிட்டி பார்த்துட்டு வந்து கேட்குறாரு, எப்பா இந்த பாக்ஸ், சின்ன பாக்ஸ் உள்ள வச்சிருக்கிய, அது என்னது அப்படின்னு சொன்ன உடனே அது ஒன்றும் இல்லைங்க, இல்லை அது என்னன்னு சொல்கிற வரைக்கும் நான் உன்னை வெளியில் விட முடியாது. இல்லைப்பா, நம்ம கம்பெனி வந்து உடன் ஃபேக்ட்ரி தானே, அப்போ அந்த உட்டில் வேலை பார்க்கும்போது சில இந்த துகள்கள் இருக்கு இல்லையா, சாடஸ்ட்டு, அதை தான் உள்ளே வச்சு கொண்டு போகிறேன், ஓப்பன் பண்ணி காட்டு அப்படின்னு வந்து சொன்ன உடனே ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. ஓப்பன் பண்ணி காட்டணுன்னா அவர் சொன்ன மாதிரி சாடஸ்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. திரும்ப அடுத்த நாள் வரும்போது இதே மாதிரி அவர் வீல் பேரோவில் அதே மாதிரி பாக்ஸை வச்சு கொண்டு வர்றாரு. அந்த செக்யூரிட்டி வந்து கேட்குறாரு, இன்னைக்கு உள்ளே என்ன வச்சுருக்கிற? அதே தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி காட்டுறாரு, சேம் சாடஸ்ட். மூணாவது நாள் வீல் பேரோ கொண்டு போகிறாரு, அதே மாதிரி பாக்ஸ் தான் வந்து இருக்குது. செக்யூரிட்டி கேட்குறாரு, இன்னைக்கு என்ன கொண்டு போகிற அப்படிங்கும்போது இன்றைக்கும் அதே தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே செக்யூரிட்டிக்கு பொறுமை தாங்கலை. நீ ஏதோ திருடுறேன்னு தெரியுது, ஆனால் என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ எனக்கு உண்மையை சொல்லிடு, நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், நான் இந்த வீல் பேரோவை திருடுறேன், டெய்லி ஒரு சக்கர வண்டி தான் திருடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லைஃப் லெசன் என்னென்னா, நம்ம சின்ன 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 விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி பெரிய விஷயத்தில் கோட்டை விட்டுறோம். இது நம்மளுடைய பிஸ்னஸ் ஆகட்டும் அல்லது பர்சனல் லைஃப் ஆகட்டும், நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பெரிய விஷயங்கள் பால் போகாமல் வந்து பார்த்துக்கணும்.